இரண்டாவது ஸ்லோகம். ஞானம் தேகம் சவிஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதக யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யமவசிஷ்யதே. முதல் 3 ஸ்லோகங்களில் பகவான் என்ன கூறப் போகின்றார் என்பதை அறிமுகப்படுத்துகின்றார். முதல் ஸ்லோகத்தில் ஈஸ்வரனுடைய ஞானத்தை நான் கூறப் போகின்றேன். எப்படிப்பட்டவனாக இந்த ஞானத்தை நீ அடைய வேண்டும் என்று பேசினார். பிறகு இரண்டாவது ஸ்லோகத்தில் ஈஸ்வர ஞானத்தினுடைய சொரூபத்தை முதல் வரியில் பகவான் கூறியதை பார்த்தோம். நான் உனக்கு கூறப்போகின்றது என்னவென்றால், இதம் ஞானம் சவிஞானம், விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானத்தை நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். வக்ஷ்யாமி, நான் கூறப் போகின்றேன். பிறகு இனி ஒரு சொல்லை பகவான் கூறினார், அசேஷதக. அசேஷதக என்றால் இந்த ஞானத்தை அடைவதற்கான சாதனை, இந்த ஞானத்தினால் அடையப்படுகின்ற பலம், இது போன்ற கருத்துக்களையும் சேர்த்து நான் உனக்கு கூறப் போகின்றேன். சென்ற வகுப்பில் ஞானம் என்ற சொல்லுக்கும் விஞ்ஞானம் என்ற சொல்லிற்கும் வேறுபாட்டை பார்த்தோம். பிரம்ம அஸ்தி என்பது ஞானம், பிரம்ம அஸ்மி என்பது விஞ்ஞானம். அழியாத ஒரு பொருள் இருக்கின்றது என்பது ஞானம், அந்த பொருளாக நான் இருக்கின்றேன் என்பது விஞ்ஞானம். அல்லது சாஸ்திரத்திலிருந்து கிடைத்தது ஞானம், கிடைத்த ஞானத்தை மனதிற்குள் நாம் புரிந்து கொண்டது விஞ்ஞானம். அல்லது சகுண பிரம்மத்தை பற்றிய அறிவு ஞானம், நிர்குண பிரம்மத்தை பற்றிய அறிவு விஞ்ஞானம் என்றெல்லாம் பார்த்தோம். இன்று நாம் இரண்டாவது வரியை பார்க்க வேண்டும். ஈஸ்வர ஞானத்தினுடைய இனியொரு சொரூபத்தை பகவான் கூறுகின்றார். இப்பொழுது இரண்டாவது வரியை பார்த்தால், எது ஞாத்துவா, எதை அறிந்து, அறிந்தால், இக இங்கு, அந்யக பூயக வேறு ஒன்று, அந்யத் பூயக, அந்யத் என்றால் வேறு ஒன்று, பூயக என்றால் மீண்டும், ஞாதவ்யம் அறியப்பட வேண்டியது, ந அவசிஷ்யதே இல்லை, ந அவசிஷ்யதே என்றால் இல்லை, மீது இல்லை. எதை அறிந்தால் மீண்டும் இங்கு அறிய வேண்டியது எதுவும் இல்லையோ அப்படிப்பட்டது இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற ஈஸ்வர ஞானம். எப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு நான் கொடுக்கின்றேன்? யத் ஞாத்வா, எதை அறிந்தால் இங்கு வேறு ஒன்று அறிய வேண்டியது இல்லை. ஞாதவ்யம் என்றால் அறிய வேண்டியது, அறிவதற்கு யோக்கியமானது. அவசிஷ்யதே என்றால் மீதி இருக்கும், ந அவசிஷ்யதே என்றால் இல்லை. அப்படி என்றால் ஈஸ்வர ஞானம் எப்படிப்பட்டது? எதை அறிந்தால்
அறிய வேண்டியது ஒன்றும் இல்லையோ அப்படிப்பட்டது ஈஸ்வர ஞானம். அதாவது நம்முடைய புத்தியில் நிறைவை அடைவோம். அறிவு அறிய வேண்டும் என்று அறித்து கொண்டிருக்கின்றது, அது நீங்கி அறிவில் ஒரு நிறைவு கிடைக்கும். காரணம் என்ன? பகவான் கூறுகின்றார், இந்த ஈஸ்வர ஞானமானது அடைந்து விட்டால் அதற்கு பிறகு அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை. அது எப்படி? ஒரு அறிவை அடைந்தால் மற்றதை பற்றியும் அறிந்ததாகும் என்ற சந்தேகம் வரலாம். இப்போ இறைவனை பற்றிய ஞானத்தை அடைந்தால் உலகத்தை பற்றியும் ஜீவனை பற்றியும் ஞானத்தை நாம் அடையவில்லை. ஜெகத்தை பற்றிய ஞானத்தை அடைந்திருந்தால் ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை அடைந்திருக்க மாட்டோம். அப்படி இருக்கையில் ஒரு பொருளை பற்றிய ஞானத்தை அடைந்தால் அதை பற்றிய ஞானம்தானே வரும். அனைத்தை பற்றிய ஞானம் எப்படி வரும் என்றால், இங்கு ஈஸ்வர ஞானத்தை பகவான் எப்படி சொல்லப் போகிறார் எனில், அனைத்திற்கும் காரணமாக ஈஸ்வரன் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. ஈஸ்வரன் எங்கோ அமர்ந்திருப்பதாக கூறினால் அந்த ஈஸ்வர ஞானத்தினால் அனைத்து ஞானம் ஏற்படாது. ஆனால் அனைத்திற்கும் காரணமாக ஈஸ்வரன் அறிமுகப்படுத்தப்படுவதனால் ஒரு நியமம் என்னவென்றால், காரண ஞானேன சர்வ ஞானம், சர்வ காரிய ஞானம். காரணத்தை அறிந்தால் காரணத்திலிருந்து தோன்றிய அனைத்தையும் அறிந்ததாகிறது. 20-30 பானைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய மூல காரணமான களிமண்ணை அறிந்தால் அனைத்து பானைகளையும் அறிந்ததாகின்றது. விதவிதமான ஆபரணங்கள் இருக்கின்றது. அதற்கு மூல காரணமான தங்கத்தை அறிந்தால் அனைத்து ஆபரணங்களையும் அறிந்ததாகின்றது. ஆகவே காரணத்தை பற்றிய அறிவினால் அதிலிருந்து தோன்றிய அனைத்தும் அறியப்பட்டதாகின்றது. ஈஸ்வரனை காரணமாக பகவான் கூறப்போகின்றார். ஆகவே ஞான சொரூபம், இறைவனை பற்றிய ஞான சொரூபம் என்பது ஈஸ்வர ஞானத்தினால் அனைத்து ஞானம். சந்தேகமெல்லாம் வரும், அது எப்படி ஈஸ்வர ஞானத்தினால் அனைத்து ஞானம், என்னதான் ஈஸ்வர ஞானம் அது என்றெல்லாம். அதைத்தான் பகவான் வக்ஷ்யாமி, நான் சொல்லப் போகின்றேன் என்று சொல்கின்றார். பகவான் எப்படி சொல்கின்றார் என்று கேட்டால் பிறகு இதே வரியை மீண்டும் படித்தால் அப்பொழுது நமக்கு நன்கு விளங்கும். எத் ஞாத்வா, எதை அறிந்தால் பிறகு அறிய வேண்டியது ஒன்றும் இல்லையோ அது ஈஸ்வர ஞானம். இவ்விதம் முதல் 2 ஸ்லோகத்தில் பகவான் ஞானத்தினுடைய சுரூபத்தையும் எதை சொல்லப் போகின்றேன் என்பதையும் அறிமுகப்படுத்தினார். இனி மீண்டும் முகவுரையிலேயே இருக்கின்றார் 3வது ஸ்லோகத்திலும். மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஸ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஸ்சின் மாம் வேத்தி தத்வதஹ. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஞானத்தினுடைய மகிமையை கூறுகின்றார். ஈஸ்வர ஞான மகிமா. இங்கு என்ன ஞானம் அல்லது எந்த அறிவு சொல்லப்படுகின்றதோ அந்த அறிவினுடைய பெருமை, மேன்மை அல்லது மகிமை, இதனுடைய உயர்வான நிலையை பகவான் கூறப் போகின்றார். என்ன மகிமை? ஒரு பொருள் மகிமையானது அல்லது
உயர்ந்தது என்பதை எப்படி கூறுவது என்றால், அது துர்லபம், அரிது என்று கூறுவதிலிருந்து அந்த பொருளினுடைய மகிமை வெளிப்படும். ஆகவே என்ன சொல்கின்றார், இந்த ஞானம் துர்லபம் என்று சொல்கின்றார். துர்லபம் என்றால் என்ன? அரிது, ரேர், அடைவதற்கு சுலபம் அல்ல. அவ்வளவு சுலபமாக இந்த ஞானத்தை அடைய முடியாது. இந்த ஞானம் அவ்வளவு சுலபமாக இல்லை. வேற எல்லா ஞானத்தையும் ஏதாவது கோர்ஸில் சேர்ந்து அடைஞ்சிடலாம். ஆனால் இந்த ஞானத்தை அவ்வளவு சுலபமாக அடைய முடியாது, துர்லபம். எப்படி பகவான் கூறுகின்றார், இந்த ஞானத்தை அடைய முயற்சி செய்கின்ற மனிதர்களுக்குள் மிக குறைவானவர்கள்தான் அடைகிறார்கள். முதலில் என்ன சொல்கிறார், இந்த ஞானத்தை அடைய முயற்சி செய்பவர்களே குறைவு. அடுத்தது என்ன சொல்கின்றார், முயற்சி செய்பவர்களிலும் மிக மிக குறைவானவர்களே இந்த ஞானத்தை அடைகிறார்கள். அவ்விதம் பகவான் இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார். முயற்சி செய்பவர்களே குறைவுன்னு சொல்றார். குறைவானவர்கள் தான் முயற்சி செய்கிறார்கள். அப்படி முயற்சி செய்பவர்களிலும் மிக மிக குறைவானவர்கள்தான் இந்த ஞானத்தை அடைகிறார்கள். எந்த ஞானத்தை? ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை, பிரம்ம ஞானம் அல்லது ஆத்ம ஞானம் அல்லது மோட்சத்தை கொடுக்கின்ற ஞானத்தை. இப்படி பகவான் சொன்னதிலிருந்து உடனே நமக்கு என்ன வரும்? அப்போ நம்மைய பகவான் லிஸ்டிலிருந்து நீக்கிட்டாரு. அப்படி இந்த ஞானம் இவ்விதம் பகவான் பேசுவது நம்மைய டிஸ்கரேஜ் பண்ணுவதற்காக அல்ல, நம்ம மனதில் ஒரு சோர்வை ஊட்டுவதற்காக பகவான் இவ்விதம் பேசவில்லை. பிறகு எதற்காகன்னா நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் பேசுகின்றார். காரணம் என்ன? பகவான் சொல்கிற எத்தனையோ பேரில் முயற்சி செய்பவர்களில் நம்ம ஒன்றாகணும். முயற்சி செய்பவர்களுக்குள்ள அடைந்தவர்களிலும் நாம் ஒன்றாக வேண்டும். அதற்காக பேசுகின்றார். பிறகு ஏன் எதிர்மறையாக பகவான் இவ்விதம் பேசுகிறார் என்றால், இவ்விதம் பகவான் கூறுவதனுடைய உள்நோக்கம் இந்த அறிவினுடைய மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கேஷுவல் அட்டெம்ப்ட் என்று சொல்வார்கள். ஒரு கவனக்குறைவுடன் அல்லது சாதாரணமாக இதை தெரிந்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்யாதே என்று இதனுடைய மேன்மையை உணர வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக இதற்காக அதிக முயற்சி தேவை என்பதற்காக. இதை குறைவான முயற்சியுடன் அடைய முடியாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த அறிவுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும். எதை செய்தாலும், நாம் எந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நம்முடைய தலையான குறிக்கோள் இந்த உண்மையை உணர்வதுதான், இந்த ஞானத்தை அடைவதுதான். இந்த ஞானத்துக்காக அதிக முயற்சி தேவை. இந்த ஞானத்தினுடைய பெருமையை உணர வேண்டும் என்பதற்காக இவ்விதம் பகவான் பேசுகிறார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு, மனுஷ்யானாம் மனிதர்களுக்குள், சகஸ்ரேஷு என்றால் ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்குள், ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்குள், கஷ்சித் ஒரு சிலரே, ஒரு சிலர், ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்குள் கஷ்சித் யாரோ ஒருவன்தான், யததி முயற்சி செய்கிறான். எதற்காக? சித்தையே, சித்தையே என்றால் மோக்ஷத்திற்காக, மோக்ஷார்த்தம். இங்க சித்திக்காக என்று பொருள்.
இங்கு சித்தி என்றால் மோக்ஷம் அல்லது ஈஸ்வர ஞானம் அல்லது ஆத்ம ஞானம். ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்குள் யாரோ ஒருவன் மோக்ஷத்துக்காக முயற்சி செய்கிறான். இங்கு 1000 என்ற எண்ணிக்கையில் முக்கியத்துவம் கிடையாது. இலக்கணப்படி 1000, லட்சம், 100 என்ற சொற்கள் எண்ணிக்கையையும் குறிக்காமல் பல என்று எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படும். நூற்றுக்கணக்கான மனிதர்கள், லட்சக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் சொன்னால் அங்கே எண்ண முடியாத அளவு ஜனங்கள் இருந்தார்கள் என்று பொருள். இப்போ இங்கு 1000ன்னு சொன்னால் எண்ணிக்கையில் முக்கியத்துவம் கிடையாது. உடனே நம்ம மெட்ராஸில் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கார்கள், அதில் 1000ல் 1ன்னெல்லாம் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்படி எண்ணிக்கைக்கு முக்கியம் இல்லை. எத்தனையோ மனிதர்களுக்குள் எவனோ ஒருவன் தான் மோட்சத்திற்காக முயற்சியே செய்கின்றான். பிறகு சொல்ல போகிறார், முயற்சி செய்பவர்களில் யாரோ ஒரு ஆள் தான் என்னை புரிந்து கொள்கிறான் என்று சொல்ல போகிறார். முயற்சி செய்பவர்களே மிக மிக குறைவு. அதற்கு எவ்வளவு காரணம் வேண்டுமானாலும் சொல்லலாம். அதில் முதல் காரணம் என்னவென்றால், இந்த மோட்சத்தினுடைய பெருமை யாருக்கும் தெரிவதில்லை, அல்லது அறியாமை, ராகத்வேஷங்கள் இவைகளெல்லாம் தான் காரணம். அவர்களை முயற்சியிலேயே விடுவதில்லை. பிறகு அர்த்த காமக, தர்மார்த்த காம என்று சொல்லப்படும். தர்மக, அர்த்தக, காமக, மோக்ஷகன்னு புருஷார்த்தம் பேசப்படும். அதில் மிக மிக கவர்ச்சியான புருஷார்த்தங்கள் தர்மமும் அர்த்தமும் காமமும். தர்மம் கூட சில பேர்த்துக்கு தெரியாது, அர்த்த காமந்தான். அர்த்த காமம் என்றால் என்ன? நம்மை பாதுகாப்பதற்கான பொருள்களை சேர்த்து கொள்ளுதல், அதற்கு பிறகு சுகத்தை கொடுக்கின்ற பொருள்களை நாடுதல். இதுதான் வாழ்க்கையில் பலருக்கு லட்சியமாக இருக்கின்றது. பலருக்கு லட்சியம் என்னன்னா சுகத்தை, இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். சிலருக்கு லட்சியம் என்னன்னே தெரியாது, ஆனால் வாழ்க்கையை முடித்து விடுவார்கள். லட்சியத்தை தெரியாமல் வாழ்க்கையை முடிப்பார்கள், அல்லது இன்பமே லட்சியமாக கொண்டு முடிப்பார்கள். அவர்களுக்கு தெரிவதில்லை, அறியாமையினாலும் ராகத்வேஷங்களினாலும் முயற்சியே செய்வதில்லை. என்ன காரணத்தை கொடுத்தாலும் இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? முயற்சி செய்பவர்கள் மிக குறைவு. சரி, முயற்சி செய்பவர்களுடைய நிலை என்ன? 2வது வரியில் சொல்கிறார், யததாம் அபி சித்தானாம். யததாம் என்றால் முயற்சி செய்கின்ற, யததாம் அபி முயற்சி செய்பவர்களும் கூட. அந்த முயற்சி செய்பவர்களுக்கு பகவான் கொடுக்கின்ற இனியொரு அடைமொழி சித்தானாம். இந்த இடத்துல கவனமாக, சித்தானாம் என்ற சொல்லுக்கு தபஸ்வினாம் என்று பொருள் கொள்ள வேண்டும். தவம் செய்பவர்கள். முயற்சி செய்பவர்கள் எப்படி முயற்சி செய்கின்றார்கள்? தபம் செய்பவர்கள். அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்று தபம் செய்பவர்கள். சித்தானம்னா சித்தியை அடைந்தவர்கள்னு பொருள் அல்ல, சித்திக்கான தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள். சுருக்கமாக சொன்னால் என்ன? முயற்சி செய்பவர்கள். இப்போ 1000கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன்தான் மோட்சத்துக்கு முயற்சி செய்கின்றான். அப்படி முயற்சி செய்பவர்களுக்குள் கஷ்சித் யாரோ ஒருவன் மாம் என்னை வேத்தி அறிகின்றான். முயற்சி செய்பவர்களுக்குள் ஒருவன் என்னை அறிகின்றான். இந்த இடத்துல மாம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? அது நீங்கள் தான் சொல்லணும். போன வகுப்புலேயே பார்த்தாச்சு, எப்பெல்லாம் பகவான் அகம்னு சொல்கிறாரோ அதுக்கு 4 அர்த்தம் இருக்குன்னு. இந்த இடத்துல ஈஸ்வரன் அல்லது பிரம்மன், பிரம்மஸ்வரூபமாக என்னை. அதை எப்படி பகவான் விளக்குகிறார்னா கடைசி சொல்லுல தத்துவதக.
என்னை உண்மையாக அறிபவர்கள், சரியாக அறிபவர்கள். தத்துவதக என்றால் சரியாக புரிந்து கொள்பவர்கள். எல்லாருக்கும் இறைவனை பற்றிய கொஞ்சம் ஞானம் இருக்கு, ஆனால் முழுமையான ஞானம் இல்லை, பூர்ணமான ஞானம் இல்லை. இங்கு பகவான் சொல்றார், என்னை சரியாக புரிந்து கொள்பவர்கள் மிக மிக குறைவு. இதை கேட்ட உடனே இனிமேல் எதுக்கு கீதை கிளாஸுக்கு வரணும், மிக மிக குறைவுன்னு சொல்லிட்டாரே பகவான், முயற்சி செய்பவர்களுக்குள்ளேயே அடைவது குறைவுன்னு சொல்லிட்டார்னு சொன்னால் நம்ம எதுக்கு முயற்சி பண்ணணும்? அந்த குறைவானவர்களுக்குள் ஒருவராக வர முயற்சி செய்ய வேண்டும். மெஜாரிட்டியோடு போயிடக்கூடாது. நம்ம குறைவானவர்களுக்குள் ஒருவராக வர முயற்சி செய்ய வேண்டும். நம்மைய சோர்வு உண்டாக்குவதற்காக பகவான் பேசவில்லை. அதிக கவனமும் முயற்சியும் தேவை என்பதை கூறவும், இந்த ஞானம் அவ்வளவு சாதாரணமானதல்ல, பெருமை வாய்ந்தது என்பதை இந்த ஸ்லோகத்திலிருந்து காட்டுகின்றார். இவ்விதம் முதல் 3 ஸ்லோகங்களில் பகவான் இந்த அத்தியாயத்திலும், அது மட்டுமல்ல 7வது அத்தியாயத்திலிருந்து என்ன அதிகமாக அல்லது முக்கியமாக பேசப் போகின்றார் என்பதையும் அறிமுகப்படுத்திவிட்டார். இனி தான் அறிமுகப்படுத்திய கருத்தை பேச ஆரம்பிக்கின்றார். 4வது ஸ்லோகம். பூமிராபோ நலோ வாயுஹு கம் மனோ புத்திரேவ ச அஹங்கார இதி யம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. 4வது ஸ்லோகத்திலிருந்து 7வது ஸ்லோகம் வரை ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை பகவான் பேசுகின்றார். அதைத்தான் ஆரம்பித்தார். ஈஸ்வரன் பற்றிய ஞானத்தை நான் கொடுக்கப் போகின்றேன் ஆரம்பித்தார். அதை இப்பொழுது முதலில் பகவான் செய்கின்றார். 7வது அத்தியாயத்திற்கு மேல் எந்த 3 கருத்து தொடர்ந்து வரும் என்று பார்த்தோம். ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வரனை பற்றிய அறிவு அல்லது விசாரம், பிறகு பக்தி யோகம், பிறகு சரணாகதி அல்லது ஈஸ்வர அனுகிரகம். இந்த 3 கருத்தும் இந்த அத்தியாயத்திலிருந்தே வர இருக்கின்றது. அதில் முதலில் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பகவான் இங்கு ஆரம்பிக்கின்றார். நாம் பார்த்தோம், ஜீவ விஷயத்தில் ஒவ்வொரு ஜீவனை எடுத்து 2 கூறாக பிரித்தோம். 2வது அத்தியாயத்தில் ஜீவன் என்ற சொல்லில் 2 அம்சங்கள் கூடியிருப்பதாக பார்த்தோம். ஒன்று ஆத்மா, இனி ஒன்று அனாத்மா. அனாத்மான 3 சரீரம். ஆத்ம அனாத்மாவினுடைய சேர்க்கை ஜீவன் என்று பார்த்து, பிறகு ஆத்மாவினுடைய லட்சணங்களெல்லாம் என்ன, அனாத்மாவினுடைய லட்சணம் நம்முடைய சரீரங்களினுடைய சொரூபம் என்ன என்ற விசாரம் செய்யப்பட்டது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி செய்யப்பட்டது 2வது அத்தியாயத்தில். அதே போல்தான் இங்கும் நாம் விசாரத்தை செய்ய ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது ஈஸ்வரன் என்ற சொல்லை அல்லது தத்துவத்தை எடுத்துக்கொள்கின்றோம். அந்த ஈஸ்வரனுக்குள் இருக்கின்ற தத்துவத்தை 2ஆக பிரிக்கின்றோம். எப்படி ஜீவன்கிற சொல்லை எடுத்துட்டு அந்த ஜீவனை 2 கூறாக பிரித்து விசாரம் மேற்கொண்டோமோ, அதுபோல் ஈஸ்வரன்கிற சொல்லுக்குள் 2 தத்துவங்கள் அடங்குகின்றது. அது என்னவென்றால், முதல் தத்துவம் பிரம்ம, 2வது தத்துவம்
மாயா. அப்ப ஈஸ்வரனுக்கு என்ன லட்சணம்? பிரம்ம பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரக. இப்போ ஈஸ்வரன்கிற சொல்லுக்கு பொருள் பிரம்ம தத்துவமும் மாயையும் சேர்ந்தது. இப்பொழுது நாம் இந்த பிரம்ம தத்துவத்தினுடைய லட்சணத்தை பார்க்க வேண்டும், மாயா தத்துவத்தினுடைய சொரூபத்தை பார்க்க வேண்டும். காரணம் என்ன? பிரம்ம என்ற ஒரு தத்துவமும் மாயா என்ற ஒரு தத்துவமும் சேர்ந்ததுதான் ஈஸ்வரன் என்பது. ஆகவே பிரம்மத்திற்கும் மாயைக்கும் உள்ள வேற்றுமைகளை பார்க்க வேண்டும், அல்லது உள்ள தன்மைகளை இப்பொழுது பார்க்க வேண்டும். முதலில் பிரம்ம என்ற ஒரு தத்துவமும் அனாதி, மாயா என்ற தத்துவமும் அனாதி. அனாதின தோற்றம் கிடையாது. பிரம்ம என்ற தத்துவமும் மாயா என்ற தத்துவத்திற்கும் தோற்றத்தை பற்றி சொல்ல முடியாது. அதனால் இனி என்ன கேள்வியை கேட்கக்கூடாது? பிரம்ம எப்போ தோன்றினார், மாயை எப்பொழுது தோன்றியது என்ற கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா, ரெண்டும் தோன்றவில்லை. அப்படி கேட்டால் அதற்கு பதில் கூற முடியாது. காரணம், தோன்றியிருந்தால் பதில் கூறலாம் இப்பொழுது என்று. இரண்டுக்கும் தோற்றம் இல்லை. இரண்டினுடைய தோற்றத்தை பேச முடியாது. அப்படி என்றால் இந்த இரண்டும் சேர்ந்து இருக்கின்ற ஈஸ்வரனுக்கு தோற்றத்தை பேச முடியுமோ? அதுவும் பேச முடியாது. ஆகவே ஈஸ்வரனும் அனாதி. பிரம்ம அனாதி, அனாதின தோற்றமற்றவர், ஒரு காலத்தில் பிறந்தவர் அல்ல, தோன்றியவர் அல்ல. பிறகு மாயையும் அனாதி. அந்த அனாதி இரண்டு தத்துவத்தினுடைய சேர்க்கையான ஈஸ்வரனும் அனாதி. இந்த அனாதிங்கிறது தான் பிரம்மத்திற்கும் மாயைக்கும் உள்ள ஒற்றுமை. ஆனாலும் அனாதிக்கு நம்ம கொடுக்கிற லட்சணம் வேறு. பிரம்ம அனாதின்னு சொல்வதற்கு காரணம் என்றுமே இருப்பதனால் அது அனாதி. மாயைய அனாதின்னு சொல்வதற்கு காரணம் அது இருப்பது போல் தெரிவதனால் அது மித்யா. அது இருப்பது போல் தெரிவதனால் அனாதி. அதை பற்றி பிறகு பார்ப்போம். இப்பொழுது அனாதி என்பது இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமைன்னு புரிந்து கொண்டு இனி இரண்டையும் இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். அடுத்தது பிரம்மனுடைய சொரூபம் அறிவு சொரூபம், சமஸ்கிருதத்தில் சேதனம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மனுடைய சொரூபம் சேதனம். மாயையினுடைய சொரூபம் அச்சேதனம், ஜடஸ்வரூபம். பிரம்மன் அனாதி, பிரம்மன் சேதனம், மாயை அனாதி, மாயை அச்சேதனம், ஜடஸ்வரூபம். மூன்றாவது பிரம்மன் நிர்விகாரம், விகாரமற்றது, மாற்றம் அற்றது, மாறாதது. மாயை சவிகாரம், மாற்றத்தை உடையது, மாறுவது, மாற்றத்தை உடையது, விகாரத்தை உடையது. அடுத்ததாக பிரம்மன் நிர்குணம், ஒரு குணமும் பிரம்மத்திடம் கிடையாது. மாயை த்ரிகுணா, மூன்று குணத்துடன் கூடியது. பிரம்மன் நிர்குணம், பிரம்மத்திற்கு எந்த குணமும் கிடையாது. ஆனால் மாயைக்கு சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற மூன்று குணத்துடன் கூடியது. அதனால் சகுணம் என்று சொல்லலாம். இப்போ பிரம்மத்தை நிர்குணம்னு சொன்னால் மாயைய சகுணம். இனி அடுத்தது பிரம்மன் சுதந்திரமாக இருப்பது. சுதந்திரம், சுதந்திரமாகனா எதையும் சாராமல்
தானாக இருப்பது ஸ்வதந்திர சத்தா. மாயை பிரம்ம ஆஸ்ரயா, பிரம்மத்தை சார்ந்து இருப்பது. மாயைக்கு சுதந்திரமான இருத்தல் என்ற சத்தியம் மித்தியா இந்த சொற்களினுடைய விளக்கமெல்லாம் பிறகு பார்ப்போம். சத்தியம்னா எப்பொழுதும் இருப்பது, மித்தியா என்றால் வெறும் தோற்றத்திற்கு மட்டும் இருக்கின்றது, உண்மையில் இல்லை. அந்த அளவுக்கு இப்பொழுது மித்தியாவை பற்றி புரிந்து கொள்வோம். மற்ற விளக்கங்கள் பிறகு பார்க்கலாம். இவ்விதம் இப்படிப்பட்ட பிரம்மனும் அனாதியாக அறிவு சொரூபமாக விகாரமற்ற நிர்குணமான சுதந்திரமாக இருக்கின்ற சத்தியமான பிரம்மனும் இதற்கெல்லாம் எதிர்மறையாக இருக்கின்ற மாயையும் சேர்ந்து நமக்கு கிடைப்பது ஈஸ்வரன் என்ற தத்துவம். இனி இப்படிப்பட்ட ஈஸ்வரனிடமிருந்து நாம் அனுபவிக்கின்ற பிரபஞ்சமானது தோன்றியுள்ளது. நாம் அனுபவிக்கின்ற அனுபவிக்காத எது எல்லாம் தோன்றியுள்ளதோ அனைத்தும், அனைத்து சிருஷ்டியும் தோற்றமும் இப்படிப்பட்ட பிரம்ம மாயையினுடைய சேர்க்கையான ஈஸ்வரனிடமிருந்து வந்துள்ளது. இனி ஒவ்வொரு முறையும் பிரம்ம மாயைன்னு சொல்வதை விட்டு இனிமேல் ஈஸ்வரன்கிற வார்த்தையை கையாளுகின்றோம். இப்போ ஈஸ்வரனிடமிருந்து இந்த நாம் அனுபவிக்கின்ற அனைத்து பிரபஞ்சங்களும் அனைத்து படைப்பும் தோன்றியது. அப்படி என்றால் ஈஸ்வரனை என்னன்னு சொல்லலாம்? ஈஸ்வரன் காரணம், இந்த அனைத்து படைப்பும் காரியம், படைக்கப்பட்டது. இப்போ ஈஸ்வரன் காரணமாக இருக்கின்றார். இந்த உலகமானது அல்லது எவைகளெல்லாம் தோன்றியனவோ அவைகளெல்லாம் காரியம், படைக்கப்பட்டது. இனி எப்படி படைப்பானது தோன்றியது? ஈஸ்வரனிடமிருந்து நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம் எந்த விதத்தில் எப்படி தோன்றியது என்பது கேள்வி. எப்பொழுதுமே படைப்பு 3 நிலையில் இருக்கும். எந்த ஒன்று தோன்றினாலும் அதற்கு 3 ஸ்டேஜ், 3 நிலை இருக்கும். ஒன்று காரணமான நிலையில் இருக்கின்ற அவஸ்தை, காரண அவஸ்தா. இரண்டாவது சூக்ஷ்ம அவஸ்தா, சூக்ஷ்மமான நிலை. மூன்றாவது ஸ்தூல அவஸ்தா, ஸ்தூலமான நிலை. எந்த படைப்புக்கும் இதுதான் கிரமம். ஒன்று தோன்றி இருக்குன்னு சொன்னால், இந்த தோற்றம் நம்முடைய அனுபவத்திற்கு இருக்கின்றதுன்னு சொன்னால் இதுதான் ஸ்தூல நிலைன்னு சொல்கிறது. இப்போ உதாரணமாக பானையானது தோன்றி உள்ளது, இது என்னன்னா ஸ்தூல அவஸ்தை. பிறகு இந்த பானை தோன்றுவதற்கு முன் இதை செய்பவன் இருக்கின்றானே, அவன் முதலில் மனதிற்குள் அந்த பானையை படைத்தாக வேண்டும். இவ்விதம் பானையை உருவாக்குகின்றேன்னு சூக்ஷ்மமாக இருக்கும். அப்பொழுது சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலம் வருகின்றது. பிறகு இதற்கு ஒரு காரணமும் இருந்திருக்கின்றது, இதை படைக்க வேண்டிய தேவையும் இருந்திருக்கின்றது, இதை படைப்பதற்கான களிமண் முதலும் இருந்திருக்கின்றது. ஆகவே காரண அவஸ்தை, சூக்ஷ்ம அவஸ்தை, ஸ்தூல அவஸ்தை. ஒரு பெயிண்டிங் பண்ணாலும் நாம் ஒரு சித்திரத்தை வரையும் பொழுது முதலில் வரைபவனுடைய மனதில் சூக்ஷ்மமாக இருக்கும், பிறகுதான் ஸ்தூலமாக வரும். இதுதான் சாதாரண நியமம். அப்படி இருக்கையில் இந்த அனைத்து பிரபஞ்சத்தை நாம் அனுபவிப்பது ஸ்தூல அவஸ்தை என்றால், இதனுடைய சூக்ஷ்ம அவஸ்தையில் ஒன்று இருந்திருக்க வேண்டும், இதனுடைய காரண அவஸ்தை ஒன்று இருந்திருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தினுடைய காரண அவஸ்தை, காரணம்தான் ஈஸ்வரன். அப்படி என்றால் காரணமான ஈஸ்வரன் ஸ்தூலமாக உலகத்தை எப்படி படைத்தார் என்ற கேள்வி வரும்பொழுது,
சாஸ்திரத்தில் சிருஷ்டி என்ற ஒரு விசாரம் வருகின்றது. எப்படி ஈஸ்வரன் இந்த உலகத்தை உருவாக்கினார், அதில் காரண ரூபமாக இருக்கின்ற ஈஸ்வரன் சூக்ஷ்மமாக முதலில் படைத்து பிறகு ஸ்தூலமாக இதை உருவாக்கினார் என்று சிருஷ்டியில் சாஸ்திரத்தில் கிரமங்கள் பேசப்படும். கிரமம்னா ஆர்டர், எது முதல்ல வந்தது, எது அதற்கு பிறகு வந்தது, அதற்கு பிறகு எது வந்தது என்கின்ற கிரமமானது சாஸ்திரத்தில் பேசப்படுகிறது. சங்கரர் ஒரு உதாரணம் சொல்லுவார். சிருஷ்டியானது எப்படி தோன்றவில்லை என்றால், நாம் விதை விதைக்கும் பொழுது கையில் விதையை வைத்துக்கொண்டு இறைத்து விடுகின்றோம். அந்த விதைகளெல்லாம் சேர்ந்து வருவது போல் நாம் பார்க்கின்ற அனைத்தும் சேர்ந்து வரவில்லையாம். பிறகு எப்படி வந்தது? கிரமமாக தோன்றியது. சிருஷ்டி காரண அவஸ்தையிலிருந்து கிரமமாக படிப்படியாக தோன்றியது. முதலில் ஆகாசம், வாயு, அக்னிகி என்றெல்லாம் சில கிரமங்கள் சாஸ்திரம் பேசுகிறது. நாம் வேதாந்தத்தில் உபனிஷத் எப்படி கிரமத்தை பேசுகின்றதோ அதனுடைய அடிப்படையில் சிருஷ்டியினுடைய கிரமத்தை பேசி வருவோம். ஆனால் விதவிதமான உபனிஷத் விதவிதமான கிரமங்களை பேசுகின்றது. அதெல்லாம் ஏன் அப்படி பேசுதுங்கிறத பற்றி பிறகு பார்ப்போம். விதவிதமான விதங்களில் சிருஷ்டியானது பேசப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உபனிஷத்துக்குள்ளே போனோம்னா சிருஷ்டி வந்த விதம் விதவிதமாக இருக்கும். பிறகு என்ன செய்தார்கள்? சம்பிரதாயத்தில் வந்த பெரியவர்கள் சில நூல்களில், பிரகரண கிரந்தங்களில் சில விதிமுறைகளை கையாண்டு இவ்விதம் சிருஷ்டியினுடைய கிரமம் என்று தோற்றி வைத்தார்கள். நம்முடைய வேதாந்தத்தில் தத்துவபோதம்ங்கிற ஒரு நூல், பிறகு வேதாந்த சாரம், இப்படிப்பட்ட நூல்களை படித்தோம்னா ஒவ்வொரு விதத்தில் சிருஷ்டியானது தோன்றியது என்று சொல்லப்படும். இவ்விதம் சிருஷ்டி நாம் வேதாந்தத்தில் கிரமத்தை பேசிய போதிலும் சாங்கிய மதம் என்ற ஒரு மதம் இருக்கின்றது. கபில ரிஷி தோற்று வைத்த ஒரு மதம் சாங்கிய மதம் என்று. அந்த சாங்கிய மதத்தில் சிருஷ்டியானது பேசப்பட்டிருக்கிறது. சாங்கியர்களுடைய சிருஷ்டி கிரமம். நாம் வேதாந்தத்திலையும் ஒரு விதமான சிருஷ்டி கிரமத்தை பேசுவோம். ஈஸ்வரனிடமிருந்து முதல்ல என்ன தோன்றியது, அதற்கு பிறகு என்ன தோன்றியது, பிறகு ஏதோ பஞ்சீகரணம் நல்லா ஒன்று சொல்லி அதிலிருந்து ஸ்தூல பூதங்கள் தோன்றியது என்றெல்லாம் கிரமங்கள் இருக்கின்றது. ஆனால் சாங்கிய மதத்திலும் ஒரு விதமான கிரமங்கள் பேசப்பட்டிருக்கிறது. நாம் வேதாந்தத்தில் என்ன செய்வோம்? சாங்கிய மதத்திற்கும் வேதாந்த மதத்திற்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சாங்கியர்கள் துவைதிகள், இருமைவாதிகள், ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு ஆத்மா இருக்குன்னு பேசுபவர்கள். ஆகவே அவர்களுடைய கடைசி சித்தாந்தமும் நம்முடைய வேதாந்தத்தினுடைய கருத்துக்கும் முற்றிலும் வேற்றுமை உடையது. இருந்த போதிலும் அவர்கள் சிருஷ்டியை பற்றி, பிறகு 3 குணத்தை பற்றி நல்ல ஒரு விசாரத்தை செய்திருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்வோம் என்றால், அந்த கருத்துக்களையெல்லாம் ஏற்றுக்கொள்வோம். அதே போல யோக சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால், பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்தில் நம்முடைய மனதை பற்றி, சில சாதனைகளை பற்றி, தியானத்தை பற்றி அஷ்ட அங்கம் என்ற நெறியில் அழகாக பேசியிருக்கின்றார். நம்ம என்ன செய்வோம்னா, அவைகளை அனைத்தும் ஏற்றுக்கொண்டு நாம் அதனுடைய பயிற்சியில் ஈடுபடுவோம். அந்த அறிவையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஆனால் அந்த யோகிகள் தத்துவம் பேச ஆரம்பித்து விட்டால் என்ன பேசுவார்கள் தெரியுமோ? ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு, இந்த உலகம்ங்கிறது சத்தியம் என்று பேசினால் பிறகு என்ன செய்வோம்? நீ சொல்வது தவறு என்று அவர்களை நாம் நீக்கி விடுவோம். அதுதான் அத்வைதிகளினுடைய மனம். எந்த இடத்துல எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அதை எடுத்துக்கொள்வார்கள்.
பிறகு எந்த இடத்துல உண்மைக்கு முரண்பாடாக இருக்கிறதோ அதை நீக்கி விடுவார்கள். அதன் அடிப்படையில் சில சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்வோம், சாங்கியர்கள் பேசிய சிருஷ்டி கிரமத்தையும் எடுத்துக்கொண்டு சிருஷ்டியை நாம் கூறுவோம். இங்கு பகவான் என்ன செய்துள்ளார் என்றால், இந்த இடத்தில் சாங்கியர்கள் பேசுகின்ற சிருஷ்டி கிரமத்தை எடுத்து பேசுகின்றார். அதனால தான் சாங்கியர்களினுடைய சிருஷ்டியினுடைய கிரமத்தை ஓரளவு நாம் தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் பேசுகின்ற சிருஷ்டியினுடைய படியை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, சிலதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். சாங்கியர்கள் செய்கின்ற குண விசாரத்தை ஏற்றுக்கொள்வோம், யோகிகள் செய்கின்ற மன விசாரத்தை ஏற்றுக்கொள்வோம். மனதையெல்லாம் அவர்கள் பிரிப்பார்கள், எண்ணங்களை பிரிப்பார்கள், சாதனைகளை படிப்படியாக பேசுவார்கள், அவைகளையெல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இப்போ இங்கே பகவான் என்ன செய்கின்றார், சாங்கிய மதத்தில் பேசிய சில கிரமத்தை இங்கு அறிமுகப்படுத்துகின்றார். சில கருத்தை தான் எடுத்துக்கொள்கின்றார். பிறகு என்ன செய்கின்றார், அவரே இங்கு பகவானே இந்த சிருஷ்டியை இரண்டாக பிரித்து, இந்த உலகத்தில் இருக்கின்ற தத்துவத்தை இரண்டாக பிரித்து ஒரு புதிய பெயர் கொடுக்க போகின்றார். பரா பிரகிருதி அபரா பிரகிருதி என்ற பெயர் இங்கு பகவான் கொடுக்க போகின்றார். பரா பிரகிருதி என்றால் ஈஸ்வரனுக்குள் இருக்கின்ற பிரம்ம தத்துவத்தை பரா பிரகிருதி என்ற பெயர், பிறகு ஈஸ்வரனிடம் இருக்கின்ற மாயா தத்துவத்தை அபரா பிரகிருதி என்ற பெயரில் அழைக்கப் போகின்றார். பகவான் என்ன செய்கின்றார், சாங்கிய மதத்தில் பேசிய சிருஷ்டியினுடைய ஆர்டர், சிருஷ்டியினுடைய கிரமத்தை எடுத்துக்கொள்வதனால் இப்பொழுது நாம் பகவான் இங்கு என்ன பேசுகின்றார் என்பதை பார்ப்பதற்கு முன் சாங்கிய மதத்தில் எப்படி சிருஷ்டியை பேசுகிறார்கள் என்று சுருக்கமாக பார்க்கலாம். சாங்கியர்களுடைய கருத்து 25 தத்துவங்கள் உண்மையில் இருக்கின்றன என்று பேசுகிறார்கள். 25 தத்துவங்கள் அவர்கள் பேசுகிறார்கள். அதில் 24 தத்துவங்கள் சிருஷ்டிக்குள் வரும். 25வது தத்துவத்தை அவர்கள் புருஷக அல்லது ஆத்மா என்று அழைக்கிறார்கள். 24 தத்துவங்களால் பிரகிருதி என்றும் 25வது தத்துவம் புருஷக என்று வரும். அவர்கள் சொல்கிற புருஷன்னு சொல்கிறது ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு அவர்கள் சொல்கின்ற லட்சணம் அது கர்த்தாவல்ல, ஆனால் போக்தா, ஒவ்வொரு சரீரத்திலையும் இருக்கின்றது என்பதெல்லாம். இவைகளையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் ஆத்மாவை கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் ஏற்றுக்கொள்வதில்லை. இனி சாங்கியர்கள் சொல்கின்ற 24 தத்துவங்கள் எந்த கிரமத்தில் வந்தது என்று எப்படி சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். அதுதான் போர்டில் எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் அனைத்தையும் பிரகிருதி புருஷன் என்று பிரிக்கிறார்கள். இப்பொழுது நாம் புருஷனை விட்டுட்டு பிரகிருதிங்கிற சொல்லுக்கு மட்டும் வருகின்றோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், முதலில் பிரகிருதி என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. இப்போ முதல்ல என்ன இருக்கா, பிரகிருதி. அந்த பிரகிருதி அனாதி. நம்ம சொல்றது போலயே சொல்கிறார்கள், பிரகிருதி அனாதி. அந்த அனாதிங்கிறத காட்டுவதற்கு சில சமயங்களில் பிரகிருதியை மூல பிரகிருதி என்று சொல்வார்கள். இப்போ சாங்கியர்களுடைய முதல் தத்துவம் மூல பிரகிருதி. மூல பிரகிருதி. இந்த பிரகிருதியத்தான் நாம மாயை என்று சொல்கின்றோம். வேதாந்தத்தில் நாம் எதை மாயைன்னு சொல்கிறோமோ அதைத்தான் அவர்கள் பிரகிருத்தின்னு சொல்கிறார்கள். ஆனால் சாங்கியர்களை பொறுத்தவரை பிரகிருதி என்பது சத்தியம். நாம் அந்த பிரகிருதியை மித்தியா, ஜடம் என்றெல்லாம் சொல்கின்றோம். நாம் அந்த மூல பிரகிருதிக்கு கொடுக்கிற லட்சணம் வேறு, அவர்கள் கொடுப்பது வேறு. இப்பொழுது அவர்களுடைய அடிப்படையில் சிந்திக்கின்றோம். இப்போ பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கின்றது,
அதை மூல பிரகிருத்தின்னு சொல்கிறோம். அது அனாதி. அதுதான் அவர்களுடைய 24 தத்துவத்தில் முதல் தத்துவம். பிறகு என்ன கூறுகிறார்கள்? இந்த பிரகிருதியானது அடுத்ததாக மகத் என்று பரிணாமத்தை அடைகின்றது. பிரகிருதி என்ற ஒரு மூல தத்துவம் மகத் என்ற பெயர் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மகத் என்ற ரூபத்தில் பரிணாமத்தை அடைகிறது. அது அவர்கள் பேசுகின்ற இரண்டாவது தத்துவம். இப்போ மூல பிரகிருத்தியிலிருந்து என்ன வருதுன்னா மகத் என்பது வருகிறது. இது எப்படி வருதுன்னு சொன்னால், அவர்கள் கூறுகிறார்கள் பிரகிருதி என்பது 3 குணங்களினுடைய சமமான அவஸ்தை. அந்த பிரகிருதிக்குள்ள சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் சமமாக இருக்கின்றது. அந்த சமமாக இருக்கின்ற குணத்தில் ஒரு மாறுபாடு வரும்பொழுது, அந்த சமத்துவத்துக்கு நாசம் வரும்பொழுது சிருஷ்டிக்கு தயாராகி அடுத்த நிலையை அடைவது மகத் என்று சொல்கிறார்கள். பிறகு மகத் என்ற தத்துவத்திலிருந்து இப்போ பிரகிருதி மகத்துன்னு ஒரு தத்துவமாக மாறி உள்ளது, பரிணாமத்தை அடைந்தது. அடுத்ததாக அடைவது அவர்கள் கூறுவது அகங்காரக என்ற நிலையை அடைகிறது. இந்த அகங்காரங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஈகோ அது அல்ல, அவர்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை. இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம், பரிபாஷா என்று சொல்வது. அகங்காரம் என்ற ரூபத்தில் பரிணாமத்தை அடைகிறது. முதல்ல பிரகிருதி மகத்தாக மாறுகிறது. பிறகு மகத்திலிருந்து அடுத்ததாக அகங்காரமாக மாறுகிறது. இப்போ ஒரு மகத்து தான், ஒரு அகங்காரம்தான். பிறகு அடுத்ததாக அகங்காரம் என்ற தத்துவத்திலிருந்து 5 சூக்ஷ்மமான பூதங்கள் தோன்றுகிறது. அது அவர்கள் சொல்கின்ற அடுத்த ஸ்டேஜ். இப்போ சிருஷ்டி எப்படி வந்ததாம்? அவர்களுடைய கிரமப்படி மூல பிரகிருதி மகத் என்று மாறியது, மகத் என்று மாறியது. பிறகு அகங்காரமாக அதுவே மாறியது, அகங்காரமாக மாறியது மீண்டும் 5 சூக்ஷ்மமான பூதங்களாக மாறின. நம்ம சொல்கின்ற 5 பூதந்தான் ஆகாசம், வாயுகு, அக்னிகி, பிறகு நீர், பிருத்திவி. ஆனால் இவைகளெல்லாம் சூக்ஷ்மமானது, நாம் பார்த்து அனுபவிக்கின்ற பஞ்சபூதங்கள் அல்ல. இதற்கும் காரணமான சூக்ஷ்மமான பஞ்சபூத தத்துவங்கள். இதைத்தான் நாம் தன்மாத்திரை என்று வேதாந்தத்தில் அழைப்போம். வேதாந்தத்தில் தன்மாத்ரா என்றால் 5 சூக்ஷ்ம பூதங்கள். பிறகு என்ன சொல்கிறார்கள்? பிரகிருதிக்குள்ள 3 குணம் இருந்தது, அந்த பிரகிருதியே மகத்தாக மாறியது. அந்த மகத்துக்குள்ளேயும் 3 குணம் இருக்கும், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். பிறகு அகங்காரத்துக்குள்ளேயும் 3 குணம் இருக்கும், சத்வம், ரஜஸ், தமஸ் என்று. அகங்காரமே 5 பூதமாக மாறி இருக்கின்றது. அந்த 5 பூதங்களுக்குள்ளும் என்ன இருக்கும்? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இருக்கும். பிறகு என்ன கூறுகிறார்கள்? இந்த பஞ்சபூதங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு குணத்திலிருந்து வேறு சில தத்துவங்கள் வருகின்றது. அது என்னவென்றால், 5 சூக்ஷ்மமான பூதத்தில் இருக்கின்ற சத்துவகுணத்திலிருந்து நம்முடைய மனம் வருகின்றது. நம்முடைய மனம், சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற நம்முடைய மனம் தோன்றுகிறது. பிறகு 5 சூக்ஷ்ம பூதங்களில் இருக்கின்ற ரஜோகுணத்திலிருந்து 10 இந்திரியங்கள் தோன்றுகின்றன. 10 இந்திரியங்கள் என்றால் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், செயல்பட பயன்படும் 5 இந்திரியங்கள், அறிவை அடைய பயன்படும் 5 இந்திரியங்கள், மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஞானேந்திரியங்கள், பிறகு 5 கர்மேந்திரியங்கள், கைகள், கால்கள் முதலிய. இது எதிலிருந்து வந்தது? ரஜோகுணத்திலிருந்து வந்தது. எதனுடைய ரஜோகுணம்? 5 சூக்ஷ்ம பூதங்களினுடைய ரஜோகுணத்திலிருந்து வந்தது. பிறகு
5 சூக்ஷ்ம பூதங்களில் என்ன இருக்கும்? இப்பொழுது தமோகுணம்தான் இருக்கும். அந்த தமோகுணத்திலிருந்து நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த 5 ஸ்தூல பூதங்கள் தோன்றின. 5 சூக்ஷ்ம பூதத்தினுடைய தமோ குணத்திலிருந்து நாம் பார்த்து அனுபவிக்கின்ற ஸ்தூல பஞ்சபூதங்கள் தோன்றின. இதெல்லாம் கூட்டி பார்த்தா எவ்வளவு வரும்? 24 தத்துவங்கள் வருகின்றது. ஒரு மூல பிரகிருதி, ஒரு மகத், ஒரு அகங்காரம், 5 சூக்ஷ்மமான பூதங்கள், 10 இந்திரியங்கள், ஒரு மனம், பிறகு 5 ஸ்தூல பூதங்கள். இவ்விதம் அவர்கள் சிருஷ்டியை பேசுகிறார்கள். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவைகள் எல்லாமே சத்தியம்தான், இவைகளெல்லாம் பொய்யல்ல, இவைகளெல்லாம் உண்மை என்று நினைக்கிறார்கள். நம்முடைய கருத்து அப்படி அல்ல. இவைகளெல்லாம் மித்யா, இவைகளெல்லாம் ஜடம், இவைகளெல்லாம் விகாரத்தை உடையது, இவைகளெல்லாம் சுதந்திரமாக இல்லை என்பது நம்முடைய கருத்து. இதுதான் சாங்கியர்களுடைய சிருஷ்டி கிரமம். இனி நாம் பகவான் எப்படி பேசுகிறார் என்று பார்ப்போம். இங்கு பகவான் என்ன செய்கின்றார்? சாங்கியர்கள் பேசிய 24 தத்துவத்தில் 8 தத்துவத்தை மட்டும் இங்கு பேசுகின்றார். முதலில் பேசிய 8ஐ எடுத்துக்கொண்டு இவ்விதம் சிருஷ்டி வந்ததுன்னு சொல்கின்றார். இப்போ பகவான் 8 தான் இங்கே சொல்கின்றார், மீதியெல்லாம் பேசவில்லை. இவ்விதம் என்னுடைய சிருஷ்டியானது பிரிவை அடைந்ததுன்னு சொல்லிவிட்டார். மீதியெல்லாம் எப்படி வந்ததுன்னு சாங்கியர்களுடைய பாதையில் இவ்விதம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் பார்த்த வண்ணம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பகவான் பேசுகின்ற 8 என்ன என்றால், முதலில் மூல பிரகிருதி, இரண்டாவது மகத், மூன்றாவது அவர்கள் பேசுகின்ற அகங்காரம், நான்காவது 5 சூக்ஷ்ம பூதங்கள். இந்த 8ஐயும் பேசுகிறார். முதல் 3 5 சூக்ஷ்ம பூதங்கள், அதற்கு பிறகு வருகின்ற 10 இந்திரியங்கள், மனம், ஸ்தூல பூதங்களை எல்லாம் பகவான் விட்டு விடுகின்றார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் 4வது ஸ்லோகத்தில் சாங்கியர்கள் பேசுகின்ற இந்த 8 தத்துவத்தை கூறி இவ்விதம் என்னுடைய அபரா பிரகிருதியானது பிரிவை அடைகிறது என்று சொல்கிறார். பகவான் பேசாமல் வேதாந்தத்தில் சொல்கிறத சொல்லியிருந்தார்னா சாங்கியங்கிட்ட எல்லாம் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பகவான் சாங்கியர்களிடமிருந்து பேசிவிட்டார். ஆகவே அவர்களுடைய கிரமத்தையும் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய கிரமத்தையும் பல நூல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் பகவான் இங்கு என்ன செய்து விட்டார்? சாங்கியர்கள் பிரகிருதி அல்லது மூல பிரகிருதி என்று எதை சொல்கிறாரோ, அல்லது மகத் அகங்காரம் என்று எதை அழைக்கிறார்களோ, அதற்கு பகவான் வேறு வேறு பெயரை இங்கு கொடுத்துள்ளார். அவர்கள் பிரகிருதி என்று சொல்வதை இங்கு பகவான் அதே சொல்லில் சொல்லவில்லை, அதற்கு வேறு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். அவர்கள் எதை மகத் என்று சொல்கிறார்களோ அதற்கு பகவான் இங்கு பயன்படுத்திய சொல் வேறு. அவர்கள் எதை அகங்காரம் என்று அழைக்கிறார்களோ அதற்கு இந்த ஸ்லோகத்தில் பகவான் பயன்படுத்திய சொல் வேறு. அது என்ன சொல் என்று இப்பொழுது பார்க்க வேண்டும். நான் பகவான் என்ன சொல்லை பயன்படுத்தினார்னு அங்கே எழுதலை. காரணம் என்னன்னா, இதுவே குழம்பலாம் சில பேர்த்துக்கு, அதையும் எழுதி குழம்ப வேண்டான்னு எழுதவில்லை. நீங்கள் நோட்ஸில் எழுதி கொள்ள வேண்டும். எப்படி? இங்கு முதலில் எழுதப்பட்ட பிரகிருதி என்ற சொல்லை பகவான் இங்கு பிரகிருதி என்று குறிப்பிடாமல் பிரகிருதி என்பதற்கு பதிலாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் பயன்படுத்துகின்ற சொல் அகங்காரக. அகங்காரகங்கிற சொல் 4வது ஸ்லோகத்தில் பகவான் பயன்படுத்தியுள்ளார். அது சாங்கியர்கள் சொல்கின்ற பிரகிருதி என்ற தத்துவம். பிறகு சாங்கியர்கள் மகத் என்று ஒரு தத்துவத்தை பேசுகிறார்கள். அந்த மகத் என்ற தத்துவத்தை
பகவான் இந்த ஸ்லோகத்தில் புத்தி என்ற சொல்லில் பயன்படுத்துகிறார். அப்போ பகவான் புத்தி என்று இந்த ஸ்லோகத்தில் எதை சொல்கிறாரோ அது சாங்கியர்களுடைய மகத் என்ற தத்துவம். பிறகு சாங்கியர்கள் பேசுகின்ற அகங்காரம் என்ற தத்துவத்தை பகவான் இங்கு மனக மனம் என்ற சொல்லில் குறிப்பிடுகிறார். இப்போ இங்கே பகவான் மனக என்ற சொல் சாங்கியர்கள் பேசிய அகங்காரம். அகங்காரம்னே ஒரு சொல் இருக்கு, ஆனால் பகவான் இங்கே அகங்காரம்ங்கிற சொல்ல பிரகிருதிக்கும், புத்திங்கிற சொல்ல மகத்துக்கும், மனம்ங்கிற சொல்ல அகங்காரத்திற்கும் பயன்படுத்தி பேசுகின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.